Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மெதுவடை வீட்டில் பர்ஃபெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுவும் இதுக்கு நம்ம மாவு வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரைச்ச மாவு வந்து நிறைய பேருக்கு பர்ஃபெக்டாக வராது. பட் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணால் உங்களுக்கும் சூப்பரான மெதுவடை கிடைக்கும். அதுவும் இந்த மெதுவடை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, பெரிய பெரிய ஐயர் ஹோட்டல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நல்லா பார்க்கறதுக்கே நல்லா புசு புசுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அந்த வகையில் வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான மாவை. இது வரைக்கும் நீங்கள் மெதுவடை ட்ரை பண்ணவே இல்லைனாலும் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை நிறைய தடவை மெதுவடை ட்ரை பண்ணிவிட்டு சொதப்பல்கள் செஞ்சுருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மள நிறைய பேர் மெதுவடை சொல்லிட்டு ட்ரை பண்ண போய் நிறைய சொதப்பல்கள் வந்திருக்கும். அந்த ஷேப் வராது, தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி சொதப்பல்கள் நானும் செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் குரூப்பில் என்னையும் சேர்த்துக்குங்க. மெதுவடை சொல்லிட்டு செய்ய போயிட்டு போண்டாவாக அது அவுட்புட் வந்திருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கும் வந்திருக்கு. பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம எதிர்க்கும் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணால் சூப்பரான மெதுவடை நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் பருப்பு ஊற வைக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த நான் சொன்ன ஒரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெதுவடை ப்ரிப்பேர் பண்ணால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரலனா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவே நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். அந்தளவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். என்னோடய டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட நிறைய டிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வடைக்கு மாவு அரைக்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு 100 கிராம் இருக்குது. இதை நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்குங்க. நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரம் ஊறினா போதும். பட் இன்றைக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். ஸோ ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. 4 மணி நேரம் இருக்குது, 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். பட் 4 மணி நேரத்துக்கு கம்மியாக நீங்கள் ஊற வைக்க வேணாம். 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரு எடுத்தாச்சு. அதில் தண்ணி ஏதாவது இருந்தால் ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுறேன். நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, குக்கிங் ஆயில் அதுதான் போடுறேன். இதுதான் அந்த செகண்ட் டிப்பு. எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எதுக்காக எண்ணெய் நம்ம சேர்க்குறோன்னா, நம்ம டைரெக்டாக அப்படியே மாவு அரைச்சிட்டோன்னா அந்த அரைப்படும் போது அந்த மாவு எல்லாம் அடியில் போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக போடுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நீங்கள் சேர்க்கும் போது தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது. ஈஸியாக உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு இது சும்மா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாரி, நான் இதில் அரைக்கும் போது பருப்பு கூட ஒரு விஷயத்த சேர்க்க அரைக்க மறந்துட்டேன். அரைக்கும் போது பாதியில் ஞாபகம் வந்து ஸோ நான் பாதியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்னா பருப்பு கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை நான் அரைச்சி போட்டுடுறேன். இது வந்து ஃபைனலாக கூட நம்ம சேர்க்கலாம். பட் பசங்க சாப்பிட்றதால வாயில் கடிப்படும்ல. ஸோ நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் வந்து பசங்க இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாதி அளவுக்கு இந்த மாவு வந்து நல்லா அரைஞ்சி வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். அதாவது இந்த ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 3வது டிப் என்னென்னா, இந்த தண்ணி வந்து நீங்கள் நார்மல் தண்ணி சேர்க்காம ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி, அதாவது ஐஸ் வாட்டராக சேருங்க. அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு சூடாக ஆகாமல் கரெக்டாக அரைஞ்சி வரும். மாவு அரைக்கும் போது சூடாயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மெதுவடை ரஃப் ஆகிடும். அதனால ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைங்க. அந்தளவுக்கு ரஃப் ஆகாமல் சாஃப்டாக நல்லா வரும். இப்போது 4வது டிப்பு என்னென்னா, நான் ஒரு உருளைக்கிழங்கு இந்த சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுருக்கேன். இது கூடவே நல்லா இதை க்ரஷ் பண்ணி கூடவே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து அரையும் போது ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக அரைப்படும். பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா வடை, அவங்க வந்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வடை செய்யும்போது அந்த உருளைக்கிழங்க சேர்த்து அரைச்சி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு செம ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக வரும். உங்களுக்கு நடுவில் தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். அதுலேயே உங்களுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ நான் 5வது டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னன்னா, நம்ம அரைச்ச மாவு கரெக்டான அந்த பக்குவம் வந்துச்சு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிங்க. அதில அரைச்ச மாவு வந்து கொஞ்சமா எடுத்து போடுங்க. போட்டா இந்த மாரி உங்களுக்கு மேல மிதக்கும், உள்ள போகாம. அப்படி வந்தாலே நீங்க அரைச்ச மாவு வந்து சூப்பரா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நான் 6வது டிப்ஸ் சொல்றேன். அது என்னன்னா, நீங்க மாவு அரைச்சுட்டு உடனே மெதுவடை போட்டு எடுத்துருங்க. மாவு அரைச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலான்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது. ஸோ எப்போ மெதுவடை செய்ய போறீங்களோ, அந்த டைம்ல உடனே மாவு அரைச்சு, உடனே போட்டு எடுத்துருங்க. இப்ப நான் இந்த அரைச்ச மாவ வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்கிறேன். தேவைப்பட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஓவராவும் சேர்த்துறாதீங்க, ஹார்ட் ஆயிடும் அப்புறம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்க்கிறேன். மிளகு வந்து டைரக்ட்டா அப்படியே கூட சேர்க்கலாம். பட் நான் பசங்க சாப்பிட்றதால அவங்க தனித்தனியா பிச்சு பிச்சு போட்டுருவாங்க. ஸோ நான் மிளகு தூளாவே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் நான் இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதில போட்டுக்கலாம். இப்ப நான் 7வது டிப்ஸ் சொல்றேன். அது என்னன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா? மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடிச்சு, காத்துலாம் உள்ள போற மாரி நல்லா அடிச்சு, அடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாரி நீங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது, உங்களுக்கு மெதுவடை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா வரும். ஸோ இந்த டிப்ப வந்து மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்க்கலாம். அப்படி இல்லன்னா இந்த மாரி நல்லா அடிச்சு விட்டு உங்களுக்கு போட்டாலே சூப்பரா வந்துரும். நான் கூடவே சின்னதா ஒரு போனஸ் டிப்பும் சொல்றேன். அது என்னன்னா, நம்ம அரைச்ச மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் ஆயிடக்கூடாது. சேம் டைம் ரொம்ப திக்காவும் ஆயிடக்கூடாது. அப்படி இருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ரொம்ப திக்கா ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆயிடும். தண்ணியானா கூட நம்ம கொஞ்சமா அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப திக்கா ஆகாத மாரி பார்த்துக்குங்க. இப்ப சொல்றது 8வது டிப்பு. இருக்கறதுலே சூப்பரான டிப்புனா அது இதுதான். என்னன்னா, என்னதான் நம்ம மெதுவடைக்கு மாவு அரைச்சு போட்டாலும், அந்த ஷேப் அந்த நடுவுல அந்த ரவுண்டு குடுத்து, அந்த ஷேப் பண்றது எல்லாருக்குமே பெரிய ஒரு ஸ்ட்ரகுலா இருக்கும். நெறைய பேருக்கு போண்டாவா ஆயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவ நீங்க மெதுவடை மாவு எடுத்து போடும்போதும், பக்கத்துல ஒரு பவுல்ல இந்த மாரி தண்ணி வச்சுக்கிட்டு, 2 கையும் இந்த மாரி தண்ணீல நல்லா ஃபர்ஸ்ட்டு நனச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்துட்டு, ஒரு கையால இந்த மாரி பிரஸ் பண்ணிக்கிங்க. நடுவுல ஒரு விரல வச்சு இந்த மாரி ஹோல் போட்டுட்டு, அப்படியே திருப்பி நீங்க எண்ணெயில போட்டுருங்க. சூப்பரா உங்களுக்கு ஷேப் வந்துரும். 2 கை யூஸ் பண்ணாம, ஒரே கையால கூட மெதுவடை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கையால ஃபர்ஸ்ட்டு தண்ணீல வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா மாவு எடுத்துட்டு, கட்டை விரலால நடுவுல ஒரு ஹோல் போட்டு, அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துருங்க. நம்ம வந்து கைய வந்து தண்ணியால நம்ம நனச்சு எடுத்துருக்கோம்ல, இந்த மாரி பண்ணி நீங்க எண்ணெயில போடும்போது, உங்க கையில அந்த மாவு ஒட்டாம டைரக்ட்டா எண்ணெயில சூப்பரா விழுந்துரும். உங்களுக்கு ஈஸியா அந்த மெதுவடை ஷேப் கெடைச்சிரும். நான் வந்து இந்த இரும்பு கடாயில எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. இரும்பு கடாயில வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இரும்பு கடாய ப்ராப்பரா எப்படி சீசனிங் பண்றது சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ செக் பண்ணி பார்த்துக்கங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வடை போடும்போது ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு வடை போட்டோம்னா, உள்ள வந்து வேகாது, வெளிய சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பார்த்துக்கங்க. இது எல்லாமே குட்டி குட்டி டிப்ஸு. நார்மலா நம்ம மெதுவடை சாப்பிடும்போது, அப்படியே ப்ரெஸ் பண்ணா எக்கச்சக்கமா எண்ணெய் வந்து உங்களுக்கு வழிஞ்சு ஊத்தும். பட் இந்த வடைய பொறுத்தவரைக்கும் எண்ணெய் வந்து உங்களுக்கு குடிக்கவே குடிக்காது. ஏன்னா, இதில நம்ம உருளைக்கிழங்கு வந்து அரைச்சு போட்டிருக்கோம்ல. ஸோ எண்ணெய் வந்து உங்களுக்கு குடிக்காது. நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வடை வந்து எவ்வளோ சூப்பரா நல்ல ஃப்ளஃபியா வந்திருக்கு சொல்லிட்டு. ஷேப்பும் பாருங்க செமையா வந்திருக்கு. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம வெளிய எடுத்துடலாம்.
ஒரு தடவையும் வடை தட்டி எடுக்கும்போது மறக்காமல் கையை இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல் போட்டிடுங்க. சூப்பராக வரும். இது வரைக்கும் வடை வரலையே சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சூப்பராக வடையை ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் உளுந்தே யூஸ் பண்ணாமல் மாவே அரைக்காமல் சூப்பராக மெதுவடை எப்படி செய்யுது சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அந்த வடை. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மெதுவடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு கடாய் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் எப்படி போட்டோமோ அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு சேம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த வடை வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வடை ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வடை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கூட தைரியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதனால தான் நான் ஒரு டிப்ஸையும் ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன். அதனாலே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாகிடுச்சு. நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான மெதுவடை கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மெதுவடை சூப்பராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஐயர் ஹோட்டலில் அந்த பெரிய நல்ல புசு புசுன்னு வடை சாப்பிட்ருப்பீங்க. அந்த வடை எந்த டேஸ்ட்டில் இருந்துச்சோ சேம் அதே டேஸ்ட்டில் தான் இந்த வடையும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.